நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நம்மை மென்மேலும் தேடலுக்கு உட்படுத்தும், புதிய புதிய செய்திகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சரி, இப்போ நம்ம உலக செய்தி என்ன பேச போகிறோம்னா, வழக்கம் போல் உலக செய்தியில் உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஒரு 193 நாடுகள் இருக்குது. அப்புறம் இன்னும் 2 நாடுகள் அங்கீகாரம் இல்லாத 2 நாடுகள் இருக்குது. ஒன்று வாட்டிகன், இன்னொன்று பாலஸ்தீன். அப்போ மொத்தம் 195 நாடுகள் இருக்குது. இந்த 195 நாடுகளை பற்றி என்னத்தை பேச போகிறோம்? ஏதாவது உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் விவசாயம் நடக்குது, ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை நடக்குது, இன்னொரு பக்கம் பிரச்சனை இருக்குது, இன்னொரு பக்கம் போர் நடக்குது, இன்னொரு பக்கம் எண்ணெய் எடுக்கிறாங்க, அந்த எண்ணெய் திருடிட்டு போகிறாங்க, இல்லை எண்ணெய் அதிக விலைக்கு விற்கிறது, இல்லை கூட்டமைப்புலேருந்து வெளியே போகிறது, அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு கடந்த ஒரு கிட்டத்தட்ட 2.5 மாதம், ஓகே, பிப்ரவரி ஆரம்பத்திலிருந்தே நம்ம மொத்த உலக செய்தியை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டது எதுன்னா வளைகுடா. அதில் முக்கியமாக ஈரான். அந்த ஈரான் ஏன்னா காரணம் அமெரிக்கா அண்டு இஸ்ரேல். இவங்க ஈரானை இறுக்கி பிடிச்சி ஏதாவது பண்ணிடணும், அவங்க அவங்களோட கழுத்தை நெரிச்சிடணும், குதவலையை பிடிச்சிட்டு நமக்கு அடிமையாக்கிடணும் அப்படின்னு என்னென்னவோ திட்டங்கள் போட்டு பண்ணாங்க. அதுவும் கிட்டத்தட்ட டிசம்பர் 25 போராட்டம், கலவரம் அப்படின்ற அளவுக்கு. அப்போ என்னாச்சு, இப்போ கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 5 மாதமாக ஈரானோட செய்திகள் தான் நிறைய நம்மளை ஆக்குப்பை பண்ணியிருந்தது. இதை விட்டு வெளியில் போகவே முடியல. இதே நேரத்தில் கடந்த 4 வருஷமாக அல்லது 4 வருஷமாக ரஷ்யா, உக்ரைன் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஜோ பைடன் காலத்தில் அதுக்கும் ஜோ பைடன் காலத்துக்கு முன்னாடி அவர் ட்ரம்ப்லேருந்து, ஜோ பைடன்லேருந்து திரும்ப ட்ரம்ப் அப்படின்னு அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் காசா, இஸ்ரேல் அது போய்கிட்டே இருந்துச்சு. மக்களோட அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணீர் கதையாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஆயுதங்கள் பெருசாக இல்லாத ஒரு சாதாரண ஆட்களை பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு அடின்னு அடித்த இஸ்ரேல். அப்புறம் குழந்தைகளை நிறையா கொன்ன அவங்க பேபி கில்லர் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் இருக்குது. அது பிபி அப்படிங்கிற பதிலாக பேக்கி அப்படின்னா பேபி கில்லர் அப்படின்ற அளவுக்கு நெதன்யாவுக்கு பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு மரியாதைக்கு அந்தளோட பதவிக்கு மரியாதை கொடுப்போம், அந்தளோட பர்சனல் கேரக்டருக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிறதான். சரி, இந்த மாதிரி பலவிதமான செய்திகளில் இன்றைக்கி கரண்ட்டில் ரொம்ப முக்கியமாக சில அப்டேட்டுகள் தான் இருக்குது. ஏன்னா எனி டைம் ஈரான் அமெரிக்கா போர் மறுபடியும் வரும் அப்படிங்கிறதுக்கு சில கட்டியங்கள் தெரியுது. அப்படியே கட்டியங்கூறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில அறிகுறிகள் தெரியுது. ரொம்ப முக்கியமாக போர் பிப்ரவரி 28 போர் ஆரம்பித்தது. 28 காலையில் 8:30 மணி கணக்கில் போர் ஆரம்பித்தது. இன்றைக்கி ஏப்ரல் 30ஓட, ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பேசுகிறது ஏப்ரல் 30. ஓகே, இப்போ ஏப்ரல் 30ஓட 61 நாள் ஆச்சு. இப்போது 60 நாள் முடிஞ்ச உடனே அங்கே அமெரிக்காவோட நாடாளுமன்றத்தில் அங்கே எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது. அதை காங்கிரஸ் சார்பாக ஒரு கேள்வி கேட்க, அப்புறம் பீட் ஹெக்ஸேத் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி பேசுகிறதெல்லாம் ஒரு பார்க்குறதுக்கு என்னடா இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு பக்கம். இப்போது ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஈரான் அவங்க நிறையா ஃபாஸ்ட் போட்லேருந்து, ட்ரோன்லேருந்து, மிசைலேருந்து எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்னு IRGC நேவல் அவர் சொல்லியிருக்கிறாரு. எதுக்குன்னா, இந்த வரிசையாக ஒரு 10-12 போர்க்கப்பல்களை அமெரிக்கா இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒவ்வொரு நாட்டு எல்லையிலையும் அந்த கடற்கரையிலிருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாட்டோட எல்லை அந்த நாட்டுக்கு சொந்தம். அதை தாண்டி போச்சு அப்படின்னா சர்வதேச எல்லையாயிரும். இப்போது சர்வதேச எல்லை அப்படிங்கிறது அமெரிக்கா கப்பல்களில் நிறுத்தியிருக்கிறது ஓமான் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் ஓமான். அது சர்வதேச எல்லை. சர்வதேச எல்லையில் எந்த கப்பல்களும் இங்கேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா நிறுத்துறதுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படிங்கிறத இப்போது ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க யுனைடெட் நேஷன் ஒரு பல்லத நாய். அது கடிக்கவும் செய்யாது, வெறுமனே குறைக்கும், கடிக்கவும் செய்யாது. நாய்னா அது தப்பாக சொல்லலை, அதோட வலிமையை பற்றி சொல்கிறது. நல்ல பல்லோட இதோட ஒரு காட்டு நாயாக இருந்துச்சுன்னா போட்டு கடிக்கிற கடியில் மற்ற எல்லாம் பயப்படாமல் சொல்லலாம். அது ஒரு பல்லில்லாத ஒரு சாதாரண நாய். அது வெறுமனே அப்பப்போ லொல்லுன்னு குலைக்கும். ஆனால்
யாரையும் கடிக்காது. ரொம்ப குறிப்பாக வந்து நெதன்யாகு மாதிரி, இஸ்ரேல் மாதிரி, அமெரிக்கா மாதிரி ஆட்கள் வந்து ஒன்றுமே செய்யாது. அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற தப்பு, வெரி பேட், நெதன்யாகு வந்து அரெஸ்ட் பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், ட்ரம்ப் பண்ணுறது தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பப்போ கருத்து மட்டும் காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அந்த யூஎன் வந்து எதுக்குன்னா, எல்லா நாடுகளும் 193 நாடுகளும் அதில் உறுப்பினராக இருக்காங்க இல்லையா? அப்போது அந்த நாடுகளுக்கு என்னென்னா கடிதம் எழுதிடுறது. கடிதம் எழுதி நாங்கள் எங்களோட கப்பல்களை 2 கப்பல்களை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த 2 கப்பல்களை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா எப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த பைரசின்னு சொல்லுவாங்கள்ல, கடற்கொள்ளையர்கள், அது மாதிரி அமெரிக்க கடற்கொள்ளையர்கள் எங்கள் 2 கப்பலை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த கடற்கொள்ளையில் பொதுவாக நம்ம என்ன செய்வோம், போட்டு அடின்னு அடிப்போம். நம்மளுடைய ஆயுதத்தை வச்சு அடித்து அவங்கள விரட்டுவோம். ஏன்னா சோமாலியா கடற்கொள்ளையர்கள் வருவாங்க, அங்கே போகிற கப்பல்கள், அந்த சைடில் போகிற கப்பல்களை பிடிப்பாங்க. அதுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ரேன்சம் கொடுத்துட்டு அல்லது அவங்க அந்த கடற்கொள்ளையரை வந்து அடித்து சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அமெரிக்காவோட கடற்கொள்ளையர்கள், அமெரிக்காவோட நேவல் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நேவல் வீரர்கள் கிடையாது, கடல் வீரர்கள் கிடையாது, அவங்க வந்து கடற்கொள்ளையர்கள். அமெரிக்க கடற்கொள்ளையர்களை நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து ஐஆர்ஜிசி நேவல் சீஃப் அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் எல்லா விதத்திலையும் தயாராகிட்டோம், அடிக்க போகிறோம் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த கடிதம் வந்து எதோடு ஒப்பிடலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து பிப்ரவரி 28 ஈரானில் அடித்த உடனே அதுக்கப்புறம் யூஎனுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. நாங்கள் அமெரிக்க நிலைகள் இங்கே ஜிசிசி கண்ட்ரியில் என்ன இருக்கோ அத்தனை நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு கடிதம் எழுதி அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பித்தாங்க. தடுக்க முடியலை. அதே மாதிரி இப்போ ஈரானை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலில் வந்து அவங்க ஃபுல்லாக 10-12 கப்பலையும் வந்து ஒரே நேரத்தில் அடித்து சாய்ச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அப்போ இது இவங்க அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்கா அவங்களோட ஆயுதங்களை கொண்டு வந்து ஈரான் அடிக்க வருவாங்க. அப்போ ஈரான் அடிக்க வந்தால் இப்போது முக்கியமாக என்ன பண்ணான்னா, கடந்த ஒரு 2-3 நாளாக சைனாவோட ஒரு மிகப்பெரிய கூட்ஸ் கேரியர் ஃப்ளைட்டு வந்து என்னென்னா, மொத்தத்துக்கு வந்து கார்கோ ஏர்க்ராஃப்ட் வந்து 48 மணி நேரத்தில் வந்து ஒரு 4 கார்கோ ஃப்ளைட் வந்து இப்போ இறங்கியிருக்கு. ஓகே, அது உள்ள அம்யூனிஷன் தான் நிறையா இருக்குது. இந்த இதை வந்து எதிர்பார்த்து வர்றாங்க போல இருக்குது. இந்த சண்டை பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்து சைனாவோட கார்கோ வந்து இறங்கியிருக்கு. அது போக அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இங்கே ஈரான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறதா யார் சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட ஜேர்னல் சொல்லியிருக்கு. ஈரான் இங்கே அடிக்கவே முடியாது, அவங்க ஏற்கனவே 47 வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தவங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் கடந்த 60 நாளாக அவங்களோட ஒற்றுமை அதிகமாக இருக்குது, கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து சந்தோஷமாக கஷ்டப்படுறாங்க, அடுத்த கட்ட தலைவருக்கு வந்து நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அமெரிக்காவை விரட்டணுங்கிறதுல குறியாக இருக்காங்க, இஸ்ரேலை நசுக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க. பொதுமக்கள் அவ்வளோ பேரும் அந்த ரெஜிம், அந்த அயத்துல்லா கொமேனி மேலே ஓரளவு வெறுப்பு இருந்த ஆட்கள் கூட, நான் எங்கள் தலைவர் என்னையா பண்ணாங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் அடித்து கொள்றீங்களா, இப்போ ஸ்கூல் பிள்ளைகளை கொள்வீங்களா அப்படின்னு எல்லா மக்களும் இப்போ ஒன்றாகிட்டாங்க. அது போக அவங்களுடைய கரன்சி வேல்யூ வந்து ரொம்ப மோசமாக போனால் கூட போய்கிட்டு இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு ஈரானை வந்து நீங்கள் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் சைனா கார்கோ வந்து இறக்கிட்டே இருக்காங்க. அந்த கார்கோங்கிறது வந்து மிலிட்ரி கார்கோவில் ரொம்ப அந்த ஃப்ளைட்டை பார்த்தாலே பயங்கர பிரம்மாண்டம், என்னமோ ஒரு ஊரே கிளம்பி வர்ற மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசு. அது இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமாக வந்து அமெரிக்காவை ஏமாற்றிய பாகிஸ்தான், இது முக்கியமான தலைப்பு. அமெரிக்காவை ஏமாத்துச்சா? இல்லையா, அமெரிக்கா கொடுக்குற ரொட்டி துண்டுக்குத்தானே இவங்க வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லை, அமெரிக்காட்ட ஒரு பக்கம் வாலாட்டிக்கிட்டே வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஈரான்லேருந்து தரை வழியாக சைனா அண்டு ரஷ்யாவுக்கு இந்த ஆயிலிருந்து பொருட்களிலிருந்து போகவும் வரவும் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது.
அதுக்கு வந்து ஒரு பெரிய டீட்டெயில் வந்திருக்கு. என்ன டீட்டெயில் அப்படின்னா, பாகிஸ்தான் ஹேஸ் அஃபிஷியலி ஃபூல்டு ட்ரம்ப் அண்டு யுஎஸ்ஏ. அஃபீஷியலாகவே அமெரிக்காவோட ட்ரம்ப்பையும் அமெரிக்காவையும் அவங்க வந்து முட்டாளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. பாகிஸ்தான் ஹேஸ் நவ் ஓப்பன்ட் 6 காரிடார்ஸ் வித் ஈரான் டு பைபாஸ் த யூஎஸ் பிளாக்கேடு. நீங்கள் வந்து அங்கே பிளாக்கேடு ஒரு 10-12 கப்பலை வச்சு உட்காந்துரு, அங்கே நிறைய செலவு பண்ணிட்டு உட்காந்துரு, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஈரான் என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கம் ஒரு பக்கம் காஸ்பியன் கடல் இருக்குது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தான் வழியே கிளம்பி ஒரு 6 காரிடாரை ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோர் தென் 3000 கண்டெய்னர்ஸ் ஆர் ஆல்ரெடி மூவிங் த்ரூ த ரூட்ஸ். ஒரு 3000 கண்டெய்னர் சாதாரண விஷயமா? ஒரு கண்டெய்னரே வந்து 20 ஃபீட்டு 40 ஃபீட் கண்டெய்னரை பார்த்தாலே எப்படி இருக்கும்? நமக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு கப்பல் எத்தனை கண்டெய்னர் ஏற்றுவாங்க? இங்கே ரோடு வழியாக ஆல்ரெடி 3000 கண்டெய்னர் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு சில கப்பல்களில் வந்து ஆல்ரெடி போயிடுச்சுன்னு அர்த்தம். கப்பல் அளவுக்கு கண்டெய்னர் அங்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஈரான் கேன் நவ் கனெக்ட் டைரக்ட்லி பை லேண்ட் டு ரஷ்யா அண்ட் சைனா அண்ட் த யூஎஸ் கனாட் ஸ்டாப் தெம். 6 ஓப்பன்டு பாகிஸ்தான் ஈரான் டிரான்சிட் காரிடார்ஸ் அப்படி என்னென்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் வெளியே போகக்கூடிய அந்த கண்டெய்னர் அந்த ரூட்டை வந்து அமெரிக்கா எப்படி ஸ்டாப் பண்ணணும்? பாகிஸ்தான் மேலே குண்டை போட்டால் ஸ்டாப் பண்ணணும். என்ன பேச்சுவார்த்தை பண்ணாலும் இல்லைங்க, எங்களுக்கு வந்து காசு தர்றாங்க, இந்த காரிடாரில் வந்து எங்களுக்கு தேவைப்படுது, சைனா எங்களுக்கு காசு தர்றாங்க, ரஷ்யா எங்களுக்கு பணம் தர்றாங்க, நாங்கள் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது எங்களுக்குள்ள டீலு அப்படி சொன்னான்னா அது போகவே கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் குறுக்க வந்து லேண்டுக்குள்ளே அமெரிக்கா குறுக்க படுப்பாங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது பாகிஸ்தான் இந்த பக்கம் அமெரிக்கா பக்கம் வந்து அப்படி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி பேசிக்கிட்டு அமெரிக்காவை முட்டாளாக்கிட்டு 6 காரிடாரை ஓப்பன் பண்ணி 3000 கண்டெய்னர் ஆல்ரெடி வந்து கிராஸ் ஆயிடுச்சு, இன்னும் நிறையா வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அந்த 6 காரிடார் என்னென்னு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. நம்ம நேயர்களுக்கு சும்மா படித்து காமிச்சிருக்கு. இது வந்து பெருசாக நமக்கு வந்து என்ன அளவுக்கு பிரயோஜனப்படும் தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிறதை, நாலேஜுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்பர் 1 வந்து குவடார் கப்ட், அப்புறம் 2 கராச்சி, போர்ட் காசிம், லயாரி, ஒர்மாரா, பஸ்னி, ஜிர்பாட், அப்புறம் கராச்சி, போர்ட் காசிம், குஸ்தார், தல்பாந்தின், தஃப்தான், அப்புறம் குவாதார், தர்பாத், ஹோஷாப், பஞ்சூர், நாக், பெசிமா, குஸ்தார், குவேட்டா, தல்பாதின், நோகுண்டி, தஃப்தான், அது 4வது. 5வது வந்து கொடார், லயாரி, குஸ்தார், குவேட்டா, தல்பாந்தின், நோகுண்டி, தஃப்தான். அப்புறம் 6வது வந்து கராச்சி, போர்ட் காசிம், கோதார், கப்ட். இந்த பேர் வந்து நமக்கு படிக்கக்குள்ளே நமக்கே வந்து வாய் வந்து சுளுக்கிரும் போல இருக்குது அந்த மாதிரி. ஆனால் 6 காரிடாரும் பேரோடு வந்து கொடுத்து இந்த அளவுக்கு பாகிஸ்தான், சைனா, ஈரான், ரஷ்யா, அப்புறம் இதோட வந்து ரொம்ப நெருக்கமாகிட்டாங்களா? இந்த பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களா? அப்போது ஏன் ஓப்பக்கில் இருந்து இவங்க வந்து வெளியே போனாங்க அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஈரான் எல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. நமக்கு ஒரு வழி இல்லை, நமக்கு இஸ்ரேல் தான் வந்து அயன் டோமை கொடுத்து நம்மளை காப்பாற்றினா, அப்போ இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா நமக்கு தேவைப்படுது, நாங்கள் வந்து ஓப்பக்கிலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு யாரோட அமெரிக்கா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, அமெரிக்காவோட ஒரு தவறான வழிகாட்டுதல் படி ஓப்பக்கிலேருந்து யுஏஇ வெளியே போயிடுச்சு. இப்போ யுஏஇ வெளியே போயிடுச்சுன்னா அது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய கடையை கட்டுறோம், ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறோம். சப்போஸ் அங்கே வந்து அந்த ஏரியாவில் ரவுடிகள் வந்தால் என்ன செய்வீங்க? காசு கொடுப்பீங்க. முதல்ல எவ்வளோ காசு தான் கொடுப்பீங்க? உங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்குது, அவன் மாதம் வந்து ஒரு 8 லட்ச ரூபா கேட்டானா எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு ரொட்டேஷன் வராது, காசு வராது, ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்போ என்ன செய்வீங்க? அந்த இடத்துல வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயரமான உலகத்தில் உயரமான கட்டடம் துபாய், யுஏ எடுத்திங்கன்னா உலகத்தில் வந்து லாங்கஸ்ட் ஷாப்பிங் மால், உலகத்தில் பிக்கெஸ்ட் மேன்மேடு ஐலாண்டு இப்போ பாம் ஜுமேரா, அப்படி அப்புறம் வந்து பாம் ஜப்லலி அப்படின்னு பெருசாக நீ எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஈரான் நினச்சாங்கன்னா ஒரு 200-300 ட்ரோனு, இப்போ முன்னாடி வந்து நிறைய ட்ரோன் அடித்தாங்க, அதை ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரிட்டாலியேட் பண்ணால் பரவாயில்லைங்கிற அளவு தான் ஈரான் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நினச்சி அதெல்லாம் போட்டு தாக்கணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து 200 ட்ரோன் வந்து ஒரே இடத்துல அடித்தாங்கன்னா என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு இல்லாமல்
நீங்கள் யாரை நம்பி எங்கே உட்கார்றீங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அது அவங்க தலையெழுத்து. என்னென்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் நிறைய அங்கே வேலை செய்கிறாங்க. அபுதாபி, துபாயில் வேலை செய்கிறாங்க, சவுதியில் வேலை செய்கிறாங்க, கத்தார், பஹ்ரைனில் வேலை செய்கிறாங்க. ப்ளஸ் வந்து துபாயில், கத்தாரில் நம்ம மக்கள் எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் கத்தாரில் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க, கத்தாரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நிறைய பணம் வந்து கத்தாருக்கு போகுது, நிறைய பணம் வந்து துபாய்க்கு போகுது. துபாய் வந்து உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டுக்கும் துபாய்க்கும், கேரளாவுக்கும் துபாய்க்கும் அவ்வளோ நெருக்கமான கனெக்டிவிட்டி இருக்குது. இங்கேருந்து எக்கச்சக்கமான பணம் வந்து அஃபிஷியலாக, அன்அஃபிஷியலாக எல்லா வகையிலும் அங்கே போய்கிட்டு இருக்கு. நம்முடைய மீடியா பீப்புள், அதாவது மியூசிக் டைரக்டர், நடிகர்கள்லேருந்து நிறைய பேர் வந்து துபாயில் வீடு வாங்கி அங்கே கிரீன் கார்டு இல்லை, நம்ம கோல்டன் விசா வாங்கி அப்படி இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல யுஏஇ எடுத்த முடிவு சரியாக தப்பான்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம சொல்ல வர்ற இந்த அப்டேட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்பர் 1 வந்து அமெரிக்காவில் பெரிய குழப்பம். பீட் ஹெக்ஸேத்து பதில் சொல்ல முடியாமல், அப்போ அந்த ஆள் வந்து ரோ கண்ணா அப்படின்னு ஒருத்தர் அங்கே கேட்குற வந்து, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, அதெல்லாம் இதில் பார்த்துக்கோ, இப்படியா நாங்கள் வந்து நியூக்ளியர் ஈரானோட நியூக்ளியரை வந்து இப்போ ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அதனால் ஸ்டாப் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இன்னும் முடியல. இது வரைக்கும் என்ன செலவு பண்ணீங்க? அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. இந்த மக்களோட, அமெரிக்க மக்களோட டேக்ஸ் மணி எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க? அப்போ அதுக்கு இருக்க நான் அதெல்லாம் பார்க்குறோம், பேசுகிறோம், அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணுறீங்க, ஒத்துக்கிறீங்க, செலவு பண்ணிக்கோன்னு. அந்த செலவு வந்து நீங்கள் சொல்கிறது $25 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நம்ம ரூபாய்க்கு நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த செலவு யாரோட அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. இப்போது அமெரிக்காவில் பெருங்குழப்பம். ஈரான் பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்காவோட கப்பல்கள் மீது, அப்புறம் அமெரிக்கா நிலைகள் மீது, ஏற்கனவே மிச்ச சொச்சம் இருக்கிற நிலைகள் மீது பெரிய தாக்குதலுக்கு தயார். அப்புறம் அமெரிக்காவும் ஈரானை மறுபடி இங்கே தாக்குச்சு அப்படின்னா சாதாரணமாக தாக்காது, அது பெரிய அளவுக்கு வந்து அணு ஆயுதம் வரைக்கும் வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை அணு ஆயுதம் பயன்படுத்தினா, சைனா சொல்லியிருக்கு, வடகொரியா சொல்லியிருக்கு, நீங்கள் இது மேலே ஈரான் மேலே அணு ஆயுத தாக்குதல் பிரயோகம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இஸ்ரேல் மேலே அணு ஆயுதம், வாஷிங்டன் அமெரிக்கா மேலே அணு ஆயுதம் போடுவோம் அப்படின்னு வடகொரியாவும் சைனாவும் வந்து பயங்கர எச்சரிக்கை பண்ணியிருக்கு. அந்த எச்சரிக்கை வந்து ரஷ்யாவும் அதுக்கு வந்து வழிமொழிஞ்சிருக்கு. அப்போது பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக எஸ்கலேட் ஆகும் போல் இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள மிகப்பெரிய போர் வெடிக்கும், அல்லது மிகப்பெரிய சமாதானம் வரும். ஏதோ ஒன்று நடக்கும். இந்த இடத்துல போர் வெடித்தாலும் ஈரான் வெற்றியடையும், அமெரிக்கா தோல்வியடையும். அப்புறம் சமாதானம் வந்தாலும் ஈரான் வெற்றியடையும், அமெரிக்கா தோல்வியடையும். ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து தடம் தெரியாமல் போகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள செய்தி. அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.